அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய கண்களை மீண்டும் விழிக்கச் செய்த தயவிற்காக சிந்திக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற நாமும் தேவனுக்குள்ளாக பலப்பட இந்த காலையின் வெளிச்சத்திலே நம்மை தேவனுக்குள் முற்றிலும் அர்ப்பணிப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் யோபு தன்னுடைய குமரலை மனபாரத்தை நண்பர்களிடத்தில் சொன்னான். அதை கேட்ட நண்பர்களில் ஒருவனாகிய பில்தாத் அங்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காது இருந்து புத்திமான்களாக நீங்கள் மாற வேண்டாம், நாங்களும் பேசட்டும், எங்களுடைய வார்த்தைகளையும் கேளுங்கள் என்று பில்தாத் சொல்லுகிறான். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தினால் இன்றைக்கு மக்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார்கள். அவருடைய பார்வைகளுக்கு நாம் எல்லோரும் கெட்டவர்களாகத்தான் காணப்படுகிறோம். நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாய் இருப்பானேன். கோபத்தினால் உம்மைத்தாமே பெறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாக்கப்படுமோ? கண்மலை தன்னிடத்தை விட்டு பெயர்ந்து போகுமோ? துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும் என்று சொல்லுகிறார். அவன் கூடாரம் வெளிச்சத்தில் இருக்காது, அவனுடைய விளக்கு அவனோடு கூட அணைந்து போகும். அவன் தன் கால்களின் வலையினால் அகப்பட்டு அவன் வலை சிக்கலிலே நடக்கிறான். கண்ணி அவனுடைய குதிங்கால்களை பிடித்து அவன் தப்பித்து கொள்வதற்கு பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக கருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் விரிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பாய் இருக்கும். அவன் தன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும். அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசல் ஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கீழே இருக்கிற அவனுடைய வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவனுடைய கிளைகள் பட்டு போகும். அவன் நினைக்கும் நினைப்பும் பூமியில் இருந்தும் அழியும். வீதிகளில் அவன் பேரில்லாமல் போகும். அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனங்களுக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கிற ஒருவனும் இல்லை. அவன் காலத்திலோ அவன் நாளுக்காக திடுக்கிட்டு போது
பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்து அவனுடைய ஸ்தலங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலங்கள் இதுவே என்பார்கள் என்று பில்தாத் சொல்லுகிறார். துன்மார்க்கர் நமக்கு செய்கிற அக்கிரமங்களை ஆண்டவர் கண்டுகொண்டு இருக்கிறார். அவன் என்ன செய்தாலும் அது நம்மை வாய்க்க செய்யாமல் ஆண்டவர் அழித்து விடுகிறார். நமக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் யாவும் கட்டப்படும். நமக்கு விரோதமாக செய்கிற சகல செய்கைகளும் அவர்களுக்கு வந்து பலிக்கும். துன்மார்க்கருடைய வீட்டில் சாபம் தங்கும். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற, எரிச்சல் அடைகிற குணங்களை நாம் பூலோகத்திலே பார்க்கிறோம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் துன்மார்க்கத்திற்கு விரோதமாக நாமும் துன்மார்க்கத்தில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இன்றைக்குரிய இந்த சத்தியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஒருவன் என்ன பதில் செய்கிறானோ அதே பதிலை நாமும் செய்தால் நாமும் அவனோடு கூட சேர்ந்தவர்களாக மாற்றப்படுவோம். நாமும் துன்மார்க்கருடைய கூட்டத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். நன்மை இது என்று நாம் அறிந்ததற்கு பின்பு அந்த நன்மையான நினைவுகளை ஈவுகளை நாம் செய்யவில்லை என்றால் நாமும் துன்மார்க்கரை போல அலைக்கழிக்கப்படுவோம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே இன்றைக்கு இந்த நாளை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம்? ஒருவேளை நமக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நம்மேல் பாயாது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவர்களை தேடினாலும் அவர்கள் காணப்பட மாட்டார்கள் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விரோதிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அது நம்மை அல்ல, நம்மை உண்டாக்கினவரை விரோதிக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் பள்ளியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது பதிலுக்கு பதில் தீமைகளை நாம் செய்யக்கூடாது. பதிலுக்கு பதில் தீமையை நாம் நன்மையினால் வெல்ல வேண்டுமே தவிர தீமையை நாம் தீமையினால் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நன்கு பார்க்கிறோம். துன்மார்க்கர் எவனும் நிலைத்திருக்க ஒரு நிரந்தர ஜீவிதத்தை பெற முடியாது. அவனுடைய பிள்ளைகள் அங்கு அலைக்கழிக்கிற ஒரு கூட்டத்தோடு சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் தேடியும் அவர்கள் காணப்பட மாட்டார்கள். தன் தாளத்தை அந்த துன்மார்க்கன் இழந்து போவான். அவனுடைய வீட்டிலே வெளிச்சம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வீட்டிலே அவன் சாப்பிடுவதற்கு அவனுக்கு ஆகாரம் இல்லை. எண்ணெயும் மாவும் கூட அந்த வீட்டிலிருந்து எடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைய சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்கிற அனுபவத்தை நாம் எப்படி தேவ சமூகத்தில் காட்டுகிறோம் என்பதை யோசித்து பார்த்து இந்த வாரத்தின் முதலாவது நாள் நம்முடைய கால்கள் தேவனை சார்ந்து நடக்கிற ஒரு அனுபவத்தோடு நாம் தேவனுக்குள் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் பில்தாத் சொன்ன இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற எல்லா நாவுகளையும் என் தேவன் நீர் அறுத்து போடுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். பதிலுக்கு பதில் நாங்கள் செய்யாதபடி பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் என்னுடைய கோபத்திற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நிமித்தம் நாங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதவர்களாய் எங்களை உருவாக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வல்லமையை தந்து உமக்குள்ளாக பலப்படுகிற அனுபவத்தோடு நாங்கள் தீங்கு செய்யாதவர்களாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நீதாமே உம்முடைய பலத்த கரத்தை கொண்டு எங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். எங்களுக்கு போதித்தரலும். யோபு சொன்னது போல, நான் எதிலே தவறினேன் எனக்கு சொல்லும்,
நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்களும் எதிலாவது தவறினவர்களாய் காணப்பட்டால் அதை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க விரும்புகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையும் சமாதானம் தங்கியிருந்து ஏற்ற காலத்திலே நீர் நல்ல அனுபவத்தை எங்களுக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கலங்க வேண்டாம், நம் தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.